தந்த வாழ்வுக்கெல்லாம் சொல்வோம் அவியும் மந்தலே அவன் அன்பை கண்டே. தெய்வம் தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்வோம் அவன் செய்யும் வேலைக்கெல்லாம் முன்பு என்ன செய்தோம். பாட்டு சொன்னால் தெய்வத்திற்கு லாபம் என்ன? மனமகிழ்ந்து பூஜை செய்தால் இறைவனுக்கு ஆவதென்ன? செய்த வினை தீர்ந்து போகும் செய்யும் வினை நான் காணும். நான் இருக்க பூமி தந்தான் நீ கழிக்க செல்வம் தந்தான். அன்பு செய்ய அன்னை தந்தான் கூடவனை ஆளும் தந்தான். என்ன நீ செய்த போதிலும் அவன் அன்பின் முன்னே ஈடுதான் ஆகிடுமோ. ஆடு மேய்த்த காளிதாசன் அழகு கவி சொன்னதென்ன? அன்னையவள் ஞான பாலில் சம்பந்தராயானதென்ன? யாவருக்கும் தேவை இன்று தெய்வ அருள் தானே. இன்ப வழி இங்கிருக்கு துன்ப வழி மூடடா. கங்கை நீரும் கையில் இருக்க கானல் நீரும் ஏனடா. மனின் பேர் சொல்லடா ஒரு துன்பம் இல்லா இன்பமே நீ காணடா. தெய்வம் தந்த வாழ்வுக்கெல்லாம் என்ன ஜயதி. ஏன் சாமி கற்பூரம் வாங்கி கொடுத்தோம்னா தட்கிட்ட நீட்டாம அந்த பொண்ணுகிட்ட நீட்டுறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொண்ணுங்களை கண்டா போதுமே பொசுக்கு நீட்டிடுவீங்களா தட்ட? யோ உனக்கும் ஐயருக்கும் தான் பேச்சு, நடுவில் என்னையே வம்புக்கு இருக்கிற? ஆமா நீ அத்தை மவ உன்னை வம்புக்கு எடுத்து வாய்க்காவரப்பெல்லாம் ஓடி பாட்டு பாடுறேன் போவியா? ஏய் சங்கரா, எதுக்குடா அங்க தகராறு? எப்ப நீ கற்பூரத்தை கொடுத்தியோ அப்பவே அது அம்பாளுக்கு சொந்தமாயிடுது. அது மட்டும் இல்லடா, பாவண்டா அந்த பவானி பொண்ணு சட்டிப்பானை எடுத்துட்டு நேரத்தோட சந்தைக்கு விற்க போறவ. நீ அப்படியா சதா சர்வகாலமும் கோவிலே கதின்னு இருக்கிறவன். அது மட்டும் இல்லடா கண்ணா, நீ இந்த கோவிலுக்கு இன்னொரு கொடிமரம் மாதிரிடா. இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு கொடிமரமா? இப்பதான் பாக்குறேன். ஏய் கிண்டலா? தம்பி பிரசாதம் வாங்கி கூட. என்னது மூக்குப்பொடி மாதிரி தூவுறீங்க? ஏண்டா மொத்தமா அள்ளி பூசுறியடா? நெத்தி இருக்கு பூசிக்கிறேன். புத்தி இருந்து பொழைச்சுக்கடா. இந்தாங்கண்ணா தீபதி குங்குமம். ஆமா இது பெரிய அணு ஆயுதம் கிடைக்காது. இதுதான் பொட்டிக்கடை விக்கிறானடா. ஏண்டா இப்படி சதா கோயில் குளம்னே சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுக்காக உன்னை நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 4 காசு சம்பாரிச்சுனாதான் நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். அதுக்காக தான் அம்மன் கோயில் போயிருந்தேன். அவ மனசு வச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நம்ம கையில என்ன இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல அதுலயும் 10 விரல் இருக்கு. காலுக்கு கீழே செருப்பு இருக்கு. தெரியுதுல்ல? எங்கடா போயிருந்த? யானை தேடி போனாங்க. யானை எங்க போயிருந்த? அது என்ன தேடி போயிருக்குங்க? நீ எங்க போயிருந்த? யானை தேடி போனாங்க. புறாத கழுத்து இல்லாத பையல. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க. ராமனே நீ கூட ஒளிஞ்சுக்கோ.
அழகமா, அழாத செல்வி. செல்வி, அழாத. அழகமா. ராமு, தெய்வம் போல வந்து என் குழந்தையை காப்பாத்தினப்பா. உனக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அண்ணா, நம்ம ராமுவ ஊரை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா? ஆமாண்டா, ஒரு உயிரியே காப்பாத்தி நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துருக்கு. டேய், யானை கொண்டு போய் சுத்தி போடு. வாங்க ஆளுக்கு ஒரு கை பிடிப்போம். ஆளுக்கு ஒரு கை எதுக்கு? யானை சுத்தி போட சொன்னீங்களே. டேய் மடையா, திருச்சி சுத்தி போடுறா. என்ன இவன் எப்படி வேலை சுத்தீங்க? டேய், கடவுள் எல்லாருக்கும் மூளையை மண்டையில தான் வைப்பான். உனக்கு மட்டும் மூளையை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாண்டா. நீங்க மூளையோட சொல்ல வேண்டியதானே. போடா. ஆமா, பவானி பரவெல்லாம் எப்படிமா இருந்துச்சு? ஆத்தா புண்ணியத்துல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருந்துச்சுப்பா. அப்படியாம்மா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு உள்ள வைமா. போ. அண்ணே சொல்ல மறந்துட்டேன், ஒரு சாமி சிலை வேணும். எல்லாமே சாமி தான் ஐயா. என்ன சாமி? கருப்பு சாமி, அதானே எங்க குலதெய்வம். கருப்பு சாமி சிலை தானே, தந்துருவோம். கண்ணப்பா, நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த பக்கத்துல கடை, இந்த 50 பைசாவுக்கு கோயில மட்டும் வாங்கிட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். சரி அண்ணே. இந்தாங்கண்ணா போகல. கொண்டா கோயில கொண்டா. இந்தா, நீ கேட்ட கருப்பு சாமி எப்படி நல்லா இருக்கா? கருப்பன் சாமி முகத்துல முருகன் சாமி கலையா இருக்கு. செஞ்சது தங்கச்சாமி இல்ல. என்னன்னு இது? கருப்பன் சாமி கையில அருவாளுக்கு பதில் வேல் இருக்கு. வேலு கொண்டா 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 கொண்டா. இப்ப என்ன உனக்கு என்ன அருவாள் தானே வேணும்? இரு இரு இரு. நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில. வேணாண்ணே, இப்படியா இருக்கட்டும். இதுவும் வித்தியாசமா இருக்குது. அப்ப 30 ரூபா கொடு. 30 ரூபாய் தானே? இந்தாங்க அண்ணே. அண்ணே நான் வரட்டுமா? என்னமா? ஏம்பா, கந்தசாமிய கருப்பு சாமின்னு ஏமாத்தி கொடுத்துட்டீங்களே, இது தப்பு இல்ல? ஏமாத்தி கொடுக்கலாமா? ஏன் மாத்தி கொடுத்தேன்னு கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரே சாமி தான். அவன் கருப்பு சாமி தான் வேணுங்கிறான். இல்லன்னா வருத்தப்படுவானா இல்லையா? அதுக்காகத்தான் மாத்தி கொடுத்தேன். யோ பிராடு மாமா. அடிச்சர் இருப்பாரு. யாரடா பிராடு மாமாங்கிற? பல்லெல்லாம் தட்டி போடுவான். தட்டி பின்ன என்னையா பொம்மைய மாத்தி கொடுத்தா பிராடுன்னு சொல்லாம வேற என்னையா சொல்லுவாங்க? அது போகட்டும், வயசுக்கு வந்த பொண்ண சட்டிப்பானை விக்க சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இங்க என்னையா பண்ற? அட காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உன் புத்தி கேட்டல? கெட்டுதுடா. அதனாலதான் வெளியில ஒரு நல்ல ஆம்பளை மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. ஏயா உன் பொண்டாட்டி அதான் ஏன் அக்கா, அவ சாகும்போது உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல? கொடுத்தேன். ஏன் சாக போற கட்ட சாந்தி அடையட்டுமேன்னு அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப வாழ போற என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு அதை இல்லைங்கிறேன். இப்ப நீ என்னங்கிற? என்ன தவிர அவ கழுத்துல யார் தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேங்கிற. படா மூதி பொத்திக்கிட்டு படா. சவால் விடுறான் சவால். நானே காக்கா, இவன் என்கிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு போறான் பாரு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ராஜா கைய வச்சா அது ராங்கா சங்கரே, அண்ணா வீட்டுல இருக்காரா? அண்ணன் காலையில வெள்ளன வெளியே போயிட்டாரு. அப்படியா? அண்ணன் கிட்ட சாமி ஊர்வலத்துக்கு யானை கேட்டிருந்தேன். சரி. அதுக்கு முன்பணமா 300 ரூபாய் கேட்டிருந்தேன். சரி. நான் உன்கிட்ட கொடுத்துறேன். சரி. நீ அண்ணன் கிட்ட மறக்காம கொடுத்துறியா? சரி, அங்க வச்சுட்டு போங்க. சரி தம்பி. பாத்துக்க தம்பி, இங்க வைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்றே. யோ, பொம்பளைங்க குளிச்சு துணி துவைக்கிற இடத்துல ஆம்பளை நீ துவைச்சிட்டு இருக்கியே, வெக்கமால வாய வெளியில. முடியாது. ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன இஷ்டம் இருந்தா நீ வந்து குளி. யோ, இதுக்கு மேலே நீ பேசினா மரியாதை கேட்டுரும். யோ, வாய வெளியில. வர முடியாது. வர முடியாதா? முடியாது. வர வழைக்கிறேன். ஆமா,
உனக்கு நீச்சல் தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது. அப்படியே ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? இதுக்குதான். ஏய் ஏய் ஐயோ முன்னூறு. ஐயோ முன்னூறு போச்சு. ஐயோ முன்னூறு முன்னூறு. யோ 30 ரூபாய் கூட பெறாத துணி 300 காத்திரிய. நான் துணியவா சொன்னேன்? முனுசாமி 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா. எதுக்கு துணி துவைக்கவா? யானைக்கு. ஐயோ எனக்கு கூட தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது ஒரு பொம்பளை வந்து வம்புக்கு இழுத்தான் சொல்லுவேன். அப்புறம் ஊர்ல 1000 விதமா பேசுவாங்க. யோயோ அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லிடாதேயா. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கசமுசா அப்படி பேசிக்குவாங்க. அதான். அதுக்கு பதிலா இந்த கொடுத்து வச்சுக்கயே. 10 ரூபாய் போறாதே 300 ரூபாய் போச்சே. ஐயோ கழுத்துல என்ன செயின்? ஆமா. அத கொடு. இதுவா? ஆமா. 300 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ. இந்தா. யோ ஊர் சுத்தி வெடிக்காத வேட்டு 9 ரூபாய் நோட்டு நீ. நான் பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் செயின் பத்திரம் இல்ல வெடிச்சிரும். புரிஞ்சுட்டா சரி. என்ன பத்தி யாருன்னு ஊர கேளுமா, இல்ல என்ன விட்டு யானைய கேளுமா. ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. போச்சு. இங்கதானே இருக்கணும். ஐயோ செயினை வேற காணோம். ஏய் என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயினா? ஆமாண்ணே, ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு போ. இந்த பவானிக்கு கொடுத்துச்சே. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கேயோ காணா போச்சு. இங்கதான் காணா. கால செயினை பாத்தியா? பாத்தனே. எடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்ச? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே. அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் ஒரு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயினுக்கு என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னடே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு. யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓ கண்டி சாமுண்டி கிண்டி கீழாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? மந்திரத்தை ஜபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்டை பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைங்கள, ஓடியாங்கள, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குறா. அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்பம் மாதிரி. அமிர்தம்னு சொல்லுவாங்களே, அது தான். இந்தடா இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி வேண்டாம் விடு. ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க? முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே. நேத்து ஆளானுங்க பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காருங்க. 5 வயசுல இருந்து பாக்குறேன், அப்படியே இருக்கேன். ஏன் 5 வயசுல இருந்தா? எனக்கு 5 வயசுல இருந்து. அது என் உடம்பு வாங்குடா.
அந்த காலத்துல 16 வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டச்சடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோரம் நடந்து போனேன்னா அடேங்கப்பா என்னை பார்க்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல? தாய்மா பால் வழியுது. இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து தாண்டா என் வீட்டுக்காரர் என்ன கட்டினாரு. ஐயோ அது சொல்ல தாயம்மா தாயம்மா தங்களுக்கு ஆப்பத்துல பால் வழியுது. அட திருட்டு பயலே, உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆப்பத்தை வாங்கி தின்னுட்டியா? காசாடுறா. காசா யாருக்கிட்ட இருக்கு? ஒரு பைசா கூட இல்ல. ஏதுடா செயின்னு எடுறா வெளியில. என்ன வெறும் பையன் நினைச்சிட்டியா? 2 பவுன் செயின் ஆக்கும். இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன். ஆப்பத்துக்காக அல்பமா அடமானம் வைக்க வேணாமன்னு பாக்குறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறும் பையதான்டா. வெறும் வரலையில சுத்திக்கிட்டு இருக்க. செயினை காணுமே. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா? ஆமா, ஏன் செயினை விட்டு இங்க என்ன வாய் சவிடால? வாப்புல ஆப்ப சாப்பிடுறியா? தாய்மா 2 ஆப்பம் கொடு. யோ, உன்ன மாதிரி சொர்ண கெட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா? என்ன 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 பெரிய கடன்? தாய்மா ஐ செட்டில் உன் மொத்த கடன். ஓகே படா விவரம் கட்ட பயல. நீ என்ன தாயா நினைச்சு இந்த ஆப்பத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, நான் உன்னை பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்கறேன். இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா, எனக்கு திருப்தி தர்ற கடை. ஏண்டி இப்படி தப்பு தப்பா அந்த சங்கர ஒயிலாட்டத்துல எப்படி இருக்க முடியும்? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? ஓஹோ, அப்படி போடுறீங்களா? சரி போட. பொண்ணு சதிராட்டந்தா ஜாடக்காரி வாடக்காரி தருகமென்னு ஆடக்காரி ஆட்டம் போடுதுங்க. மதுரை ஓயிலாட்டந்தா குமரி பொண்ணு சதிராட்டந்தா. தெப்பக்குளம் தாமரப்பூ ஊத்து வாசம் வீசிடுச்சு. தெம்பு இல்ல மாமனுக்கு பார்த்து கண்ணு பூத்திடுச்சு. இல்லாதே மாலே இல்லாமத்தாலே நினைச்சானே ஐயாவின் ராசி இப்போ ஏக உச்சம்மா சதிராட்டம்தான். ஜாலக்காரா ஜாடக்காரா குறும்பு பேச்சு கோபக்காரா ஆட்ட போடுதிங்கே. மதுரை கோயிலாட்டம்தான் குமரி பொண்ணு சதிராட்டம்தான். கத்திரிக்கா ஆட்டம் போட்டு நின்னவளே கச்சேரி பாட அச்சாரையுந்தி வந்தா ஒருத்தி வந்தா. விட்டு புட்டா வானத்துல நீ நடக்கிற.
சதிராட்டம்தான் போடு இங்கே உன்னாட்டம்தான் தவறி போனா திண்டாட்டம்தான் ஜாடக்காரி பாடக்காரி ஜருகமின்னு ஆடக்காரி ஆட்டம் போடுதுங்க மதுரை கோயிலாட்டம்தான் குமரி பொண்ணு சதிராட்டம்தான் போடு இங்கே உன்னாட்டம்தான் தவறி போனா திண்டாட்டம்தான் ஏய் நிறுத்துங்கடா. இவர் பெரிய ஒயிலாட்டம் ஆடிட்டாரு, அதுக்கு போய் மாலை மரியாதை பண்ணிட்டு திரியறீங்க. ஏன் வேணும்னா நீ குயிலாட்டம் ஆடிட்டு இந்த மாலையை திருப்பி வாங்கிக்க. அண்ணே அவர் இப்ப ஆட மாட்டாரு, இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆடுவாரு. ஏய் உடம்பு எப்படில இருக்கு? முதுகுல ஒரு கட்டி இருக்கு. டேய் இவரு நாட்டு வைத்தியரை இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என் கூட சிலம்பாட்டத்துல மோதிட்டு அதுக்கப்புறம் மாலை மரியாதை வாங்கிக்கல, இப்பவே வாழ ஜெயிச்சு காட்டுறல. வேண்டாம்லே, சேத்துல கல்ல தூக்கி எறிஞ்சாலே அது நம்ம மூஞ்சிட்டாலே தெரியும். நீ வாலே, நீ போலே. ஏய் பாத்தீங்களாடா, பையன் என்ன பார்த்து பயந்துட்டு போறான். என்னடா சொன்ன? நிறுத்துங்கடா. உங்க சிரம போட்டு நாளைக்கு வேற ஏதாவது வச்சுங்க. இப்ப திருவிழா நடக்கட்டும். போங்கடா, போங்க போங்க. എന്താ വേണം இதே மாதிரி 2 பண்ணு வேணும். പിന്നെ என்ன വേണം உன் பொண்ணு வேணும். എന്താ ഞാൻ വേണം നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും சுடுவெள்ளம்னா சுக்காப்பியா? ചുടു തണ്ണി ஆ, சுடு தண்ணியா? ஐயையோ. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேம்மா. ஐயையோ, ചുടുവെള്ളം എടുക്ക് தெரியாம சொல்லிட்டேம்மா. கோமள குட்டி ஊத்திராதே. சுடு தண்ணியை ஊத்திராதே. கோமள குட்டி ஊத்திராதே. ஐயோ. അമ്മേ എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു അയ്യോ എരിയണോ எங்க எரியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇത് ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാള സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆன பாகனோ? நான் வெறும் யானை பகல்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரையே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ, അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാള സാറിന് വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமண குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமள குட்டி. அதுல அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி வா வா. என்னம்மா பவானி, நட சாத்துற நேரத்துல வந்திருக்க? ஒண்ணுல சாமி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தாள கும்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படியா? அம்பாள நன்னா சேவிச்சுக்கோமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாதே. அம்மா சீக்கிரமா பிரகாரத்தை சுத்திட்டு வா, நடைய சாத்த போறேன். சரிங்க சாமி. இவன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான், லேசில கிளம்ப மாட்டானே. சங்கரா, நடைய சாத்திர நாழி ஆயிடுறா. நான் கோவில சீக்கிரமா புட்டிட்டு ஆத்துக்கு போகல, வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திடுவாடா. கும்பிட்டது போறோம். கண்ணா, கண்ணை திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா. சாமி, நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவுல வந்து சும்மா.
என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடசாமி தான். கறி போட்டா? ஆமா சாமி, யார் மத்தவங்க மூஞ்சில முதல்ல 3 கறி போட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த ஆளு தோக்க போறது உறுதி. அதனால பேசாம இந்த ஆளு குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கோயிலே உட்கார சொல்லுங்க. சாமி, நாளைக்கு இவ மாமா மூஞ்சில 3 கறி போட்டு வச்சு இவ மூஞ்சில கரிய பூசல என் பேரு என்னது இது? சங்கர் இல்ல. பாக்கலாமா? பார்க்கலாம். உருவதே என்னாசை பெரு
ஐயா தண்ணிய காணுமா, தண்ணி காணுமா, யாரா தண்ணி எடுத்தீங்க, தண்ணி குடுக்கறா, கட்டெல்லாம் எழுது. கொண்டா கொண்டா கொண்டா, இந்தா புடிச்சோ புடிச்சோ, போய்க்கோ. ராமு, டே ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? ஏதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளையர்கிட்ட வேண்டிக்க. ஆண்டவா, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா. நம்ம பர்சனாலிட்டி. சிகப்பு புலி ஈயா? சாணத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. டே ராமா, வாடா. உட்கார்றா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புறாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்னடா பேனா எடுக்கிற? ஓஹோ, கடுதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? வாத்தி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்? அன்பே, ஆருயிரே. எதுக்குற கை எடுக்கிற? வேண்டாங்கிறியா? பழைய பாணிங்கிறியா? சரி, புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? நீட்டுடா. இது என்னடா, அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. அடேங்கப்பா, அசத்தல். நான் சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என் மேல் கோபமா, ஏதோ தாபமா. ஓ என் ஆசை கிளியே, பதில் தா என் ஆசை கிளியே. பூங்காவணி, காதில் பாடும் லாவணி. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என் மேல் கோபமா, ஏதோ தாபமா. ஓ என் ஆசை கிளியே, பதில் தா என் ஆசை கிளியே. ஏய் ராமு, இது என்னடா தேங்காயெல்லாம் எடுத்துட்டு வர? இப்படி ஒரு அருமையான காதல் கவிதை எழுதுறதுக்காக திருஷ்டியா? சுத்து சுத்து. அஜு ஆஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு. அது அநீச்ச.
அது ஒரே திருஷ்டி. ஏ ராமு, இந்த லெட்டரை பவானி கிட்ட கொண்டு போய் கொடு. அவ படிச்சிட்டு சந்தோஷப்பட்டா நான் தான் தெரிவி, கோவப்பட்டா குருவி மாதிரி பறந்துரு. இந்த கடுதாசி வாங்கிக்க. ராத்திரியில போ. கோ பை நைட். நைட் பிளாக், யூ பிளாக். கோலா, ஆல் தி பெஸ்ட். அடங்கொப்புறானே, எந்த காவலி பையன் எனக்கு காதல் கடிதாசி எழுதுனா? காதல் கடிதாசியா, மொட்டை கடிதாசியா? கையெழுத்திய காணோம். யானை விடும் தூதா, கொஞ்சம் இரு. காதல் கடிதாசி கொண்டு வந்த உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அந்த உலக்கையை கொண்டு வந்து உன் தும்பிக்கையை ஒரு கை பாக்குற. கொஞ்சம் இருங்க சார், போயிடாதீங்க. வந்துடுற. ஹே ராமு, நில்லு. அந்த லெட்டர் யார் கொடுத்ததுன்னு சொல்லி இல்லாட்டி உன் மணி உழைச்சுவேன். நில்லு ராமு, நில்லு. போறியா? போ. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் ஆப்பிட மாட்டேன். அன்னைக்கு உன்னை இதே உலக்கையால உன் தும்பிக்கை உடைக்கல. என் பேர் பவானி இல்ல. இந்நேரம் ராமு லெட்டர் கொடுத்திருப்பான். பவானி படிச்சுட்டு அப்படியே அப்படியே சந்தோஷ கடல்ல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா தண்ணியில தள்ளி விட்ட? போன காரியம் என்னாச்சு? லெட்டரை கொடுத்திருப்பிய, அவ படிச்சிருப்பாளே, சந்தோஷப்பட்டிருப்பாளே. இல்லையா? கோவப்பட்டாளா? துரத்துனாளா? ஐயோடா, கதை அப்படி போகுதா? ராமு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். எங்கேயாவது அவளை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? ஓகே, கை கொடுறா. உன்னால் முட்டிக்கும் தம். அண்ணா உட்காருங்க. தங்கசாமி கேட்டணும். வரணும் வருது வருது. பம்பளக்குட்டி, இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். ஏய், என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடிமா பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதான உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி இருப்போம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டா? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். டேய், என்னது பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க, கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பயல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியாந்தான். அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியும். அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்புக்கு பேசிங்கன்னா தரகரை மாத்திருவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உனக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே.
இந்தப்பா சிவங்கால எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயிலுகளா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க മാட்டேன். എടോ നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே ஏய், என்ன கடி? பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கைய உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. ആയ്, എന്താടാ ചുമ്മാമേ? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെരമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞരമ്പടി അമ്മുക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പിടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோணக்கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இவன் இந்த கத்து கத்துறான்? போயிந்தா உங்க ரெண்டு பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാളെ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போயா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குன்னு தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றான். தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவசரம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிச்சது. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അழைച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க. ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. ചേട്ടാ, ചേട്ടാ, ഞാൻ പോട്ടാ, പോട്ടാ. நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டே? நான் பிரிச்சிருங்க. வரட்டா? விரட்டோ வரட்டு விரட்டுறாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாள் ஐயா. இன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விடுறது இல்ல. நீயாச்சு நானாச்சும் பாத்துடுறேன். நெல்லு. ஏ ராமு, இங்க ஓட பாக்குற. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. இந்த உலக்கையாலே ஒரு தும்பிக்க. நிறுத்துமா. இந்த வாயில்லாத ஜீவன் என்னமா தப்பு பண்ணுச்சு? உலக்கால அடிக்க போற? என்னது? இதுவா வாயில்ல ஜீவன்? இது என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாதானமா யோ, தெரியும். சும்மா இருயா. இது கொண்டு வந்து என்கிட்ட காதல் கடுதாசி கொடுத்துச்சியா? ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய், உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு.
அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தையெல்லாம் ஐயோ, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் வாடா. இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறாராம். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விவரம் தெரியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மெனக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. ஏய் ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மையை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யாரும் போய் சத்தியப்பட்டதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா. ஏண்டா பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு லஞ்சமா? ஏய் எங்கடா போற? எங்க போறான் இவன்? ஃபாலோ ஹிம். ஓஹோ, பொய் சத்தியம் பண்ணதுக்கு பணத்தை உண்டியல்ல போட்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கிறீங்களா? அடங்கொப்புறானே, மாட்டிக்கிட்டீங்களா? இவங்க இங்க வந்தா நம்ம போயிடு. ஏ ராமு, நில. உன் மேல எனக்கு கோவம் இல்ல, இந்த ஆள் மேலதான். யோ, யானைக்கு இருக்கிற மனசாட்சி கூட உனக்கு இல்லாம போச்சியா? லெட்டர் கொடுத்த நீதான் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் பஞ்சாயத்து கூட்டின. அங்க வந்தாது உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏமாத்திட்டேப்பா. நீதான் உலக்கைய எடுத்துக்கிட்டு என் ராமுவ ஊரெல்லாம் துரத்துனிய. அப்புறம் நான் எப்படி ஒத்துக்கிறது? உலக்கைய பாத்தியே தவிர என் உள்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஆசைப்பட்டவங்களை அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தாளை நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்ச மட்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி. இதானே சொல்ல போறீங்க? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் பவானி. பவானி, சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். கிளியே நீ வா என் ஆசை கிளியே.
ஆசை கிளியே நீ வா என் ஆசை கிளியே பாடும் தாவணி காதில் பாடும் லாவணி நீ சொன்னால் போதுமா பெண்ணால் ஆகுமா ஓ என் ஆசை கிளியே தள்ளிப்போ என் ஆசை கிளியே. ஏய் சொல்லல வணக்கம் சாமி. இங்க வாயா இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா உனக்கு கொழுப்பு தானே அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நான் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒன்றும் தெரியாது சாமி. யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ ஆ? கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்களை வீசுது. முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா. சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிക്കയില്ല. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது? சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற. நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண அந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு அயோக்கியன்னு நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பயல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. நம்ம சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேண்டும் பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் வீடியாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க ஏதோ சின்னஞ்சிருசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா?
பெரியபாளையம். பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முன்னுடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படிலாம் நினைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்காம பாயாசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுக்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. பாத்தியாடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா எனக்கே கல்யாண பத்திரிக்கை வைப்பான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. எப்ப அப்ப புடிச்சு நோண்டிட்டு இருக்க? லைட் எரியல? சரி வச்சிருக்கேன் சார். பல்பு பீஸா? இல்ல சார், நல்லா இருக்கு. சோக் சரியில்லையா? நல்லா இருக்கு சார். பின்ன ஏன் லைட் எரியல? சரியா வச்சிருக்கேன். சரியான ஈத்திர மாத்து பாத்தி நீ. 2 ஒயர் தனித்தனியா நிக்குது, எப்படி லைட் எரியும்? முதல்ல மெயின் ஆஃப் பண்ணு போ. யார் யாரு கல்யாண வீட்டுல விளக்கு கிடைச்சது? சங்கருக்கு மின்சார தாக்கத்தினால நரம்பு பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு பக்கம் கை கால் விழுந்துருச்சு. வைத்தியரையா, தாலி கட்டுற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க செய்யறது? ஒண்ணும் பயப்படாத தம்பி. நரம்பு சம்பந்தமான வியாதியை குணப்படுத்துற டாக்டருங்க ஏராளமான உங்ககிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சுன்னா குணமாயிடுன்னு என் மனசுக்கு படுது. கோவிந்தா, இனிமே தாமதிக்காதப்பா. மாப்பிள்ளை உடனே பட்டத்தை கூட்டிட்டு போலாம். பட்டணத்து டாக்டர் போன ரொம்ப செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு எங்க போவீங்க? இந்த நகையை வித்து இவரோட வைத்திய கண்ட நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க அப்பாவுக்கு இல்ல. இது கண்ட நாய் இல்லடி, கடிக்கிற நாய். இப்ப கடிக்கத்தான் வந்திருக்கு. இப்பவே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுறேன். அது நடக்காது. அப்ப இங்கேயே கட்டுறேன். அதுக்காகத்தான் தாலிய கையோட இங்க கொண்டாந்துருக்கேன். போட வெளிய. போறேன்டி. தாலியை கட்டி உன் திமிர அடக்கிட்டு போறேன். வேண்டாம் மாடசாமி, மரியாதை சொல்ற வேண்டாம். வெளிய போயிடு. வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம் அப்பா. போடா. ஏய் மாடசாமி.
எனக்கு உன்கிட்ட ஒருத்த கேவலம் நடக்கும்போது அதை என்னால தடுக்க முடியல. இப்படி ஒரு நிலைமையை தெய்வம் எனக்கு கொடுத்துருச்சு. என்னால உன் வாழ்க்கையை பாழாயிடக்கூடாது. இனிமே நான் உயிரோட இருக்கிறத விட சாகிறத மேல. ஆமா பவானி, உன் மேல உள்ள உண்மையான அன்புனால சொல்றேன். நீ என்ன மறந்துட்டு வேற எந்த குறையும் இல்லாத ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சொல்லு, சரின்னு சொல்லு. நான் சொன்னால் தீருமா கண்ணீர் போகுமா ஓ என் ஆசை கிளியே இங்கு நான் உன் பாதி இனியே உன் நெஞ்சில் ஓரமா ஏதோ பாரமா ஓ என் ஆசை கிளியே நீ சொல் என்னோடு தனியே சின்ன கால்வாய் காய்ந்து போகலாம் கடல் நீர்
பவானி, அப்பா நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். சங்கருக்கு கைகால் குணமாகல. மேற்கொண்டும் செலவு பண்ணி வைத்தியம் பண்றதுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. கடைசியா ஒரு முயற்சி, நீ அக்கறையில் இருக்கிற வனகாளியம்மன் கோயிலுக்கு போய் சங்கருக்கு குணமாகணும்னு நேர்ந்துக்க. என்னம்மா பண்றது, நம்ம மாதிரி திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானம்மா தோணை. தாயே வனக்காளி அம்மா, தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கிற தெய்வம்னு தெரிஞ்சுதா உன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்கோம். ஓ அருளாசியால விளங்காத என் கைகால் விளங்கினா வர்ற ஆடி மாச திருவிழாவில் என் கையால தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கிறேன். ஆமாம்மா, நானும் அவரோட சேர்ந்து தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கிறேன். எந்த நம்பிக்கையோட உன்னை தேடி வந்திருக்கோமோ அந்த நம்பிக்கை நிறைவேறாம அவரோட கை கால் குணமாகாம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க போக மாட்டோம் தாயே. போயிடுச்சு, இங்க போயிடுச்சு. என்னங்க உங்களுக்கு கைகள் வந்துருச்சுங்க.
ஆத்தா அருளால என் தம்பி சங்கருக்கு கை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் பவானி தான். என்னால ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அந்த வனக்காளி அம்மனோட அருளாசியாலதான். அடடே, வாங்க வாங்க. என்ன ஊர் பெரிய மனுஷன் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போய் பேசுவோம். என்ன விஷயம்? வர்ற பொது தேர்தல்ல எங்க கட்சி வேட்பாளரா உங்களை நிறுத்துறதா நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். நானா? அது எப்படிங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, இந்த தொகுதி முழுக்க உங்க அப்பா தியாகி சுந்தரத்துக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில நீங்க நின்னீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். இருக்கலாம். நான் ஏதோ வீடு உண்டு என் வேலை உண்டு இருக்கேன். எனக்கு இந்த கட்சி தேர்தல் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேர்தல்ல எவ்வளவு பணம் செலவானாலும் அத கட்சி தர தயாரா இருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தரை நிறுத்தணும்னு மேலிடம் முடிவு பண்ணிருக்கு. ചേട്ടാ നിങ്ങൾ നിന്നില്ലെങ്കിലും പറവായില്ല, തമ്പിയെ നിക്കാൻ പറയൂ. நீ பாரு ചേച്ചി ഞാൻ എങ്ങനെ ചേച്ചി? നിക്കൂ. ஓ ஓ என்னடா ஆளாளுக்கு சங்கு பிடிக்கிறீங்க? எலெக்ஷன் நிக்க சொல்ற, உட்கார்றா. ஓ ஊவா. என்ன ஊவா? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? ஆத்தா புண்ணியத்துல தேர்தல்ல நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. தைரியமா நில்லுங்க. நீ சொன்னா சரி, தேர்தல்ல நான் நிக்கிறேன். அப்புறம் என்ன, தம்பி நிக்கிறேன்னுச்சு. தேர்தலுக்கு உண்டான வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்ப இவங்க கல்யாணம்? தம்பி தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம். ഒറ്റ കല്ലിൽ രണ്ട് മാങ്ങ. ஏன் 3 மாங்காய் விழுந்தா ஒன்னு எடுத்து வியாபாரம் பண்ணிடுவியா? உங்கள் ஓட்டு, 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 உங்கள் ஓட்டு. சற்று முன் கிடைத்த தகவல். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கண்ணபுரம் தொகுதியில் திரு சங்கர் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு கண்ணன் அவர்களை விட 2,40,342 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கண்ணபுரம் தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சங்கர் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கிறேன். Please come in, sir. This is your honorable seat. Congrats. Thank you. Yes, Tommy. Sir, he is Mr. Raghupati, our auditor. Please come. She is Miss Prema, your PA. ஓய் கோவிந்தன், என்னங்க சாமி? உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சராயிட்டாரோ இல்லையோ, அதுக்குத்தான் இந்த மாலை. അയാൾ அமைச்சரானதுக்கு இயாளுக்கு എന്തിനു മാല? ஈயாளா? எறும்பாளு, பூச்சியாளு, புழு ஆளு, இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே, சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இது കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തിന്നെ കിടക്കുന്ന ആള് അതല്ലേ? அதே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்மை பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി?
എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ മനസ്സിലായോ മനസ്സിലായി ആയി டேய் ஆயி இப்ப நீ எங்க போய் முதலருக்கு போய் டேய் இது பகல்ரா அப்ப முதல் பகல்னு வச்சுக்கோங்க அப்ப அர்த்தமா மாளிகையா இல்ல பங்களாவா? என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகவாது நீ வர வேண்டாமா? நன்றி அங்க வந்து தான் சொல்லணுமா? இவங்களும் ஜனங்க தானே, இவங்க கிட்டே சொல்லிடுறேன். நன்றி நன்றி நன்றி. போதுமா? சார் இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடணும். கொண்டாமா. சாரி. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. பென். என்ன பிரேமா? இன்னும் எத்தனை நாள் நாம தங்கி இருக்க போறோம்? சொந்த ஊர் தானே, எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். ஆமா, என்ன விஷயம்? இல்ல, நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். சில பேரை இன்வைட் பண்ணணும். ஓ வெரி குட். எனக்கு இன்விடேஷன் இல்லையா? ஷூர். நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு எனக்கு ஆசை. ஆசைப்பட்டல, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே? அப்படியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. எத்தனை தடவையா சொல்றது? உனக்கு எத்தனை தடவை பாட்டி சொல்றது? அவர் என்ன சாதாரண ஆளா? அவர் ஒரு மந்திரி. உங்களுக்கு தான் மந்திரி, எனக்கு எப்பவும் என் பிள்ளைதான். அப்படியா? பாட்டி இந்த நிலை இல்லம்மா, உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்க? அவங்களும் நானும் ஒண்ணா? போய் தாயமா வந்திருக்கேன்னு சொல்லு. பிள்ளை சாப்பிடணும் ஆசையா ஆப்பம் சுட்டுக்கிட்டு வந்திருக்கேன், விட மாட்டேங்கிறேன். எப்படியா? முடியாது. இன்ஸ்பெக்டர், விடுங்க அந்த பாட்டியை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு எவ்வளவு மவுசுன்னு. பா. தாயமா, இப்ப எதுக்கா இங்க வந்த? அதனப்பா அப்படி சொல்ற? இந்த தாயமாட்டை வாங்கி சாப்பிடுற ஆப்பம்னா அவன் தாயிட்ட சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவியே. அதனாலதான் நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சுட சுட 2 ஆப்பம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுப்பா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 1.5 ஆப்பத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்காக தான் அவங்க முன்னாடி கரெக்டா பண்ணியா? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ எதுக்கா இங்க வந்திருப்பேன்னு தெரியாதா? உன் பழைய பாக்கி 25 ரூபாய் வாங்கி போலான்னு வந்திருப்ப. வந்தவன் நேரம் வந்து பணத்தை வாங்கி போக வேண்டியதானே. இதுல என்ன ஆப்பம் ஒரு சாக்கு? இந்தா 25 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் வச்சுக்கப்போ. பணத்துக்காக இந்த ஆப்பத்தை வித்திருந்தேன்னா பாக்கி வசூல் ஆயிடுச்சுன்னு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிருப்பேன். இது பாசத்துக்காக எடுத்த அந்த ஆப்பம். அது வேலை உனக்கு தெரியாது. பணத்தை நீயே வச்சுக்கோ. பதவி அந்தஸ்து வந்துருச்சுன்னா பாசம் மறந்து போயிடும்பா. நீ நல்லா இரு. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப தான் மாறிட்டீங்க. கோயில் ஐயரை மட்டும் இல்ல, அந்த தெய்வத்தையும் அவமதிச்சிட்டீங்க. இத்தனை நாளா நீங்க எந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டுக்கு வான்னு உங்க அண்ணன் கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு அலட்சியப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு பாசத்தோட ஆப்பு கொண்டு வந்த பாட்டிய திட்டி பேசி அவமானப்படுத்திட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது. பதவி உங்களை ரொம்ப தான் மாத்திடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையை பார்க்கத்தான் வந்தேன். நம்ம கல்யாண விஷயமா உங்களை அப்பா பார்க்க சொன்னாரு. உங்க அப்பனை இங்க வர சொல்லு. நான் அவர்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிறேன். நீ போ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புறப்படலாமா? அப்படியா? போலாமே. என்னங்க, பட்டணத்துக்கா போறீங்க? இல்ல வனக்காளி அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலாங்க. கோவில் எங்கேயும் போயிடாது, சாமி அங்கேதான் இருக்கும். அடுத்த தடவை போய்க்கலாம். போலாமா பிரேமா? நாற்பத்தஞ்சு, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப்படுத்தோம். எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்னப்போ குளிக்கிறப்போ ரொம்ப வலிக்கணும். நாம்பல அதுலயும் யானைப்பாக. ஏண்டா தீவடி, காலையில் தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சமே, அதை நீங்க கவனிக்கல. வாழா வெட்டி. வாழா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாழா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிகன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு? எங்களுக்கு கொல்லிக்கண்ணு.
டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறுந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മ കുട്ടി കൊടുത്തു വച്ചവൾ. ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. നീ മറ്റുവാ. ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோஷம் நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട്, പറയട്ടെ? உன்னிடத்தில் உண்டோ? പറയടി. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ഓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കതവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം. ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂട്ടി എന്നെയുണ്ട്. அம்மு குடிச்ச வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய். டேய். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வேணும். ஃபென்டாஸ்டிக். Is it? உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ. பிரேமா. எஸ். பர்த்டே ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கு. ஆமா, இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. என்னங்க? என்ன பவானி? ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட பேசிட்டு போலான்னு வந்தேங்க. என்ன விஷயம்? வர ஆடி மாசம் வனக்காளி அம்மன் கோயில்ல திருவிழா நடக்க போகுது. அடுத்த வெள்ளிக்கிழமை கொடி ஏத்து போறாங்க. அன்னில இருந்து நீங்களும் நானும் இந்த மஞ்சள் துணி உடுத்திக்கிட்டு விரதம் இருக்கணுங்க. கோயில்ல தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுங்க. தீச்சட்டி ஏந்தி தீ மிதிக்கணுமா? ஆமாங்க, அப்படித்தானே வனக்காளி அம்மன் கோயில்ல நாம வேண்டிக்கிட்டோம். அதனால என்ன, அடுத்த வருஷம் ஆடி திருவிழா வரத்தான் போகுது. அப்போ நம்ம நேர்த்திக்கு என்ன செஞ்சுட்டா போகுது. அப்படி இல்லைங்க, தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையில கால தாமதமே இருக்க கூடாது. இந்த திருவிழாவிலேயே நம்ம நேர்த்தி கண்ணை நிறைவேற்றிடணுங்க. பைத்தியம் மாதிரி பேசாத பவானி. அப்ப நான் சாதாரண சங்கர். தீ மிதிக்கலாம், தீச்சட்டி ஏந்தலாம், ஏன் புலி வேஷம் கூட போடலாம். ஆனா இப்போ நான் ஒரு மந்திரி. நான் போய் தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சா ஊர்ல கைகூட்டி சிரிப்பாங்க. என்னங்க, விளங்காத உங்க கைகால விளங்க வச்சு வியாதியை குணப்படுத்தினவளும் அந்த தாய் தான். இன்னைக்கு இந்த மந்திரி பதவி அந்தஸ்தும் கொடுத்தவளும் அந்த தாய் தான். அதுக்காக நீங்க அன்னைக்கு அவகிட்ட வேண்டி சேர்த்தி கடனை இன்னைக்கு தீக்க போறீங்க. இதுல மத்தவங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நிறுத்துறி. அவன் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான். நீ என்னமோ தீச்சட்டி எது தீமதிக்கு சொல்லிட்டு இருக்க? அந்த சந்திரனுக்கு போனவன் கூட சாமியை நம்பிதான் காலடி எடுத்து வச்சிருக்கான். அதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா எல்லாம் தெய்வ சக்தியால தான் நடக்குதுன்னு? நீ சொல்றத பார்த்தா அந்த தெய்வம் தான் கைகால குணப்படுத்தின மாதிரியும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்த மாதிரியில பேசுறேன். நான் அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன்ல, அதுல கூட குணமா இருக்கலாம்ல. என்ன பாக்குற? என்ன மாதிரி எத்தனையோ பேர் கைகால் விளங்காம கோவிலே கதின்னு கிடக்குறாங்களே, அவங்களெல்லாம் உன் தாய் குணப்படுத்திச்ச? ஏதோ என் கெட்ட நேரம் கைகால் விளங்காம போயிடுச்சு. அப்புறம் எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு, கைகால் விளங்கிச்சு. தட்ஸ் ஆல். ஐயோ, அந்த நல்ல நேரம் கெட்ட நேரமா மாறிட கூடாது, நாங்க பயப்படுறேன். எனக்கு டைம் ஆகுது, நிறைய வேலை இருக்கு. தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். தொந்தரவு பண்ணலங்க. இந்த மஞ்சள் துணி ஆத்தா பாதத்துல வச்சு கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்னடி பொல்லாத மஞ்சள் துணி? நான் தான் திருவிழாவுக்கு வர மாட்டேன், சீமதிக்கு மாட்டேன் சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு மஞ்சள் துணி கட்டிக்கணும், என்ன அர்த்தம்? அம்மாவோட சக்தி தெரியாம இப்படி அலட்சியப்படுத்திட்டீங்களே. என்னடி பெருசா அம்மா சக்தி அம்மா சக்தின்னு மிரட்டுற? ஏன் சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன கேட்டுதான் உங்க அம்மனுக்கு 6 கால பூஜையும் அபிஷேகம் நடக்குது. நான் நினைச்சா எந்த கோவிலையும் திறக்க முடியும், எந்த கோவிலையும் மூட முடியும். யார் வேணாலும் கோயில திறக்கலாங்க, ஆனா யாராலையும் கோயில மூட முடியாது. என்னால முடியும். மந்திரிங்கிற மமதையில பேசுறீங்களா? இல்ல, பதவியை பயன்படாம சாதாரண சங்கராவை கோவில மூடி காட்டுறேன். உங்களால முடியாது. அப்படி கோயில மூடி காட்டிட்டா அதுக்கப்புறம் நான் அந்த தாயை உங்களை வணங்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். நேர்த்தி கடனை நிறைவேற்ற சொல்லி இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளவு ஏன் நானே அந்த தாயை வணங்க மாட்டேன். சவால் விடுறியா? பாப்போமா? பாப்போமான்னு எதிர் சவால் விட நான் தயாரா இல்லைங்க. உங்களால முடிஞ்சா பாருங்க.
மாரிமுத்து 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 ஐயோ சாமி மாரிமுத்து செத்துட்டான் 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 சாமி என்ன இது பூஜை நடக்க வேண்டிய நேரத்துல கோயில் கதவை சாத்துறீங்க? கோவில்ல ஒரு சாவு வந்துருத்தோன்னும் தீட்டு கழிச்சு சாந்தி பண்ணணும். மறுநாள் தானே கோவில துறப்பா, அதானே சாஸ்திரம். சீக்கிரம் மருந்து எடுத்து ஊத்துறா, மயக்க தெளிட்டா மயத்தடா. அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. எங்க உண்மையிலே செத்துப்பிட்டானு நினைச்சேன். சீக்கிரம் எழுந்தரா. அப்பா நான் நல்லா நடிச்சனா? எப்படி இருந்தது நம்ம ஆக்ஷன் எல்லாம்? இந்த பணம் இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட கூடாது. டேய் வாங்கடா போலாம். வாங்க வாங்க. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நான் ஒண்ணு செய்யறேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, ஒண்ணு செஞ்சிடாத. என்ன பாரு, செத்து போன மாரிமுத்து உயிரோட வந்துட்டான். ஐயோ என்ன பாகடிச்சாத, என்ன விட்டுரு. மாரிமுத்து நீதான் செத்து உன்னை சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்களா? எப்படிடா போயிடுச்சு? உண்மையை சொல்டா. சொல்றா. குளிக்கிற புலியே சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதான் யாரை புடிச்சு இழுத்துட்டு வருது. உண்மை சொல்றா. 4 போட்டா உண்மையை சொல்லிட்டு போறேன். ஐயா ஐயா என்ன அடிக்கிறீங்க ஐயா? ஐயா 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 என்ன விட்டுடுங்கய்யா. உண்மையெல்லாம் சொல்லிடுற ஐயா. மந்திரி ஐயா தான் ஒரு நாளைக்கு கோயில மூடணும்னு நீ மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு செத்த மாதிரி நடின்னு சொன்னாருங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? எனக்கு அது தெரியாதுங்க. சரி சரி குருக்களை கூப்பிட்டு கோயில திறக்க சொல்லப்பா. கோயில் போட்டதுல இருந்து குருக்கள் ஐயா வீடு பூட்டி இருக்கு, ஆளே காணோம். ஜெயராமு என்கிட்ட போட்ட பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சதி பண்ணி அநியாயமா கோயில் கதவை சாத்திருக்காரு. உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நிறுத்துவி. உனக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சுன்னு வீட்டுல விட்டு வந்தல்ல, இங்க எதுக்கா வந்த? அத்து போச்சுன்னு நீங்க சொன்னா போதுமா? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டுறதுனால நம்ம உறவே அத்து போச்சுன்றீங்க. நீங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் காட்டி கொடுத்ததுனால நம்ம ராமுவே ஒழிச்சு கட்டணும்ன்றீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான நான் பார்த்ததே இல்ல. சங்கர் போடாபடியே.
வாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள மல்லியப்பூ கொஞ்சி மணம் வீசுதடி, மாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு, அசஞ்சாடும் சின்னஞ்சிறு மயிலே இது மாலை நல்ல நேரம், முத்து மாலை தர வேணும், அடி மாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு. கொண்ட தாளத்துக்கு தொட்டு விளையாடு, நீலக்கண்ட மீன கண்டு மெட்டு வரும் பாடு, சோழ கொண்ட தாளத்துக்கு தொட்டு விளையாடு, நீலக்கண்ட மீன கண்டு மெட்டு வரும் பாடு, அல்வா பேச்சுக்காரி இந்த தான் முன்னே வாடி, நீ மச்சு வீட்டு மாடி ஒரு மச்சான் வந்தான் தேடி, உன்னாலே பின்னாலே பொன்னாலே மாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு, அஞ்சாடும் சின்னஞ்சிறு மயிலே இது மாலை நல்ல நேரம், முத்து மாலை தர வேணும். பச்சரிசி பல்வரிச பச்சை கிளி பேசும், இச்சையில உள்ளுருகி இளமனம் வாடும், பச்சரிசி பல்வரிச பச்சை கிளி பேசும், இச்சையில உள்ளுருகி இளமனம் வாடும், ஏன் முன்னால் ஆசை மூச்சு உனக்கெங்கே போச்சு பேச்சு, நீ கண்ணால் பாடும் பாட்டு இந்த மாமன் நெஞ்சில் வேட்டு, முந்தான செந்தேனே வந்தேனே ஹோய் பாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு, அசஞ்சாடும் சின்னஞ்சிறு மயிலே இது மாலை நல்ல நேரம், முத்து மாலை தர வேணும், அடி மாஞ்சோல கிளி இருக்கு சிறுபூ போலே சிரிச்சிருக்கு. பிரேமா பிரேம் வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்துல உட்காருங்க. அன்னைக்கு உன் பர்த்டேக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வர முடியல, ஆனா அன்னைக்கே உனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி வச்சுட்டேன். பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். கம் ஆன் சிட் டவுன். விடுங்க சார், நீங்களோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. யூ கேன் கோ நவ. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு?
எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீ கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? மெதுவா சாப்பிடுங்க. முதல்ல எழுந்திருவாரு. அது மோடி மேஸ்தா மாதிரியே படுத்து கிடக்கு. நீ பயப்படாத. ஐயோ ஐயோ, தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதுறானுங்களே. இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேணா காயட்டும். கலெக்டர் போன் பண்ண சொன்ன பேசிட்டியா? பேசிட்டேன் சார். என்ன சொன்னார்? எந்தவித காரணம் இல்லாம பொதுமக்களுடைய புகாரும் இல்லாம யானைக்கு வெறி பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அதை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா சார், அதானே நியாயம். நியாய அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், அவுட். சுடுகாட்டு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரை பார்க்க போகணும். வாங்க. செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேனா? வேணாம், என்ன சொன்ன கேளுங்க. என்ன தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000.
கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய போயா. எரிச்சா 700. உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சுட்டியாடா? ஐயோ நான் இல்லையே, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் ஏய் உன்னை நான் எங்க போறேன்? டேய் விட்டுடுங்க, நான் இல்ல. என்ன விட்டுடுங்க. உடுப்பு பையா நான் இல்லையா? டேய் டேய் ஐயோ இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. ஏய் சிவங்கார இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புறா சீவே. அடே எந்த இவட சத்தம்? எங்கடி அந்த சிவங்கால பையன்? வந்து பொம்மை குட்டியை கூட்டி கொண்டு ஓடி போய். ஓடி போய் ஓடியே போயிட்டானே. எந்த விஷயம்? எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல. இல்ல உங்களுக்கு தோஷம் இல்ல. இல்ல நம்ம 2 பேரும் இப்பவே என்னோட ராசி நல்ல ராசி, இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா மிஸ்டர் சங்கர், உங்களை பத்தி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. உங்க சொந்த பிரச்சனைக்காக ஒரு கோயிலை மூட வச்சிருக்கீங்க. காரணம் கேட்ட பொதுமக்கள் கிட்ட கௌரவ குறைவா நடந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. சார் அதெல்லாம் போய் சார். என் சொந்த ஊர்ல என்ன பிடிக்காதவங்க வேணும்னே எங்களை பெட்டிஷன் எழுதிருக்காங்க. வெறும் பெட்டிஷனை வச்சு மட்டும் உங்களை கேட்கல, நீங்க நடந்துட்டதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. இனிமேலும் நீங்க பதவியில நீடிக்கிறத நம்ம கட்சி விரும்பல. அதனால உங்க பதவியை நீங்களே ராஜினாமா செஞ்சிருங்க. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சாட்சிகள்ல ரொம்ப முக்கியமானவங்க உங்க PA பிரேமா. அந்த சங்கர்ல போறான். அருமையான சந்தர்ப்பம், இன்னைக்கு தீர்த்து கட்டிட வேண்டியது. கடையை மூடுறதுக்குள்ள சீக்கிரமா போய் நல்ல பழங்களை பார்த்து வாங்கிட்டு வா. போ. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி CM கம்ப்ளைண்ட் பண்ற? நான் ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. பொதுமக்கள் கொடுத்த பெட்டிஷன் உண்மையான CM கேட்டாரு. உண்மைன்னு சொன்னேன். நீ அதை போயின்னு சொல்லணும். மறுபடியும் நான் அமைச்சராகணும். என்னால போய் சொல்ல முடியாது. முடியும். முடியல உன் கதையவே முடிச்சிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு இன்னைக்கு சொல்ல விட மாட்டேன். பார்ப்பா, டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மந்திரி சங்கர் PA பிரேமாவை கொலை செய்து விட்டு தலைமறைவு. சத்தியமா அவர் கொலை செஞ்சுக்க மாட்டாரு. நிறுத்துமா, அவன் தான் கொலை செஞ்சான்னு பத்திரிகையில வந்திருக்கு. ஊரவலாமே பேசுது. நீ இல்லன்னா எப்படி? ஜபார், அப்படி அவன் கொலை பண்ணலன்னா ஏன் தப்பிச்சு ஓடி போறான்? அது தப்பா? எனக்கு தெரியல. அது மட்டுமா தெரியல? உனக்கு எதுவுமே தெரியலம்மா. அன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் உறவு அத்து போச்சுன்னு ஊட்ட கொண்டா விட்டுட்டு போனானே, அப்ப நான் அதை தாங்கிக்கிட்டேன். யாருக்காக? உனக்காக. இப்ப அவன் கொலைகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்காக வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதை எதாவது தாங்கிக்கவே முடியாது. அப்பா நீங்க அவன் இவ்வளவு மோசமானவனா கொலைகாரனா மாறுவான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நம்ம மாடசாமி பையல கொண்ட கட்டி வச்சிருப்பேன். அப்பா அவர் கொலைகாரன்னு ஊர் சொல்லலாம், பத்திரிக்கை சொல்லலாம், ஏன் நீங்க கூட சொல்லலாம். ஆனா என் மனசு சொல்லலப்பா.
ராமு, என்ன மன்னிச்சிடுற. சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நீ என் மேல இவ்வளவு பாசத்துல காட்டின. ஆனா நான் பதவி அந்தஸ்து வந்த உடனே உன்னை பழி வாங்க நினைச்சேன். உன்னை கொல்ல கூட துணிஞ்ச. ராமு, ராமு, என்ன மன்னிப்பியா? என்ன மன்னிச்சிட்டியா? ராமு, எனக்கு ஒரு உதவி செய்வியா? இந்த லெட்டரை கொண்டு போய் எப்படியாவது பவானி கிட்ட சேர்த்துடுறா. பத்திரம். ராமு இரு வரேன். என்ன ராமு? பவானி, நான் செய்யாத கொலை குத்ததுக்காக போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. போலீஸுக்கு பயந்து நான் தலைமுறைவா இருக்கேன். உனக்காக பெரிய பாலம் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. இங்கதானே இருக்கேன்னு எழுதிருந்தாரு. ஐயோ, காணலையே. என்ன லெட்டர் அது? கொண்டா எப்படி? டேய், இவளை புடிச்சு கட்டுங்கடா. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது? தெரியாது. அந்த பையன் தானே எழுதுனா? தெரியாது. அவன் இப்ப எங்க இருக்கான் சொல்லு. சொல்ல முடியாது. முடியாது. என்னடி முறைக்கிற? டேய், அந்த யானை வந்துச்சு.
பாத்தீங்களா? எங்க போனாலும் அம்மாவே கதின்னு உங்களையும் அறியாம அடைக்கலம் புகுந்துட்டீங்க. இப்போவாது அந்த அம்மா சக்தி என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் பவானி. இப்ப நான் நிரபராதி நிரூபிக்க அந்த அம்மா உறுதியால தான் முடியும். பாசமுடன் தேடி வந்தோம் பார்த்தருவாய் நீயே. சொல்கின்ற தீயோரையும் தள்ளாமல் காப்பாற்றும் உன் கைகள் தான். எப்போதும் உன் பார்வைதானே தப்பாது என்று உரைப்பேனே. ஆதி முதற்கொண்டு ஆண்டு வருபவளே தேசம் முத்து மாரியம்மா நேசம் உள்ள தாயே. பாசமுடன் தேடி வந்தோ பார்த்தருவாய் நீயே. வேண்டிய வேண்டுதல் செய்ய வந்தோம் தேசம் முத்து மாரியம்மா நேசம் உள்ள தாயே. பாசமுடன் தேடி வந்தோ பார்த்தருவாய் நீயே. இன்பம் அழைக்கிற போது உன்னை எண்ண மறந்தது எங்கள் குற்றம். துன்பம் வருகிற நேரம் மட்டும் உன்னை வணங்கிடும் மனித உள்ளம். இன்று தெரிந்தது உன் பெருமை, என்னை மன்னிப்பது உன் கடமை. செல்லக் குழந்தைகள் தாயிடத்தில் செய்யும் பிழைகள் தவறாமோ? காலங்கள் கற்பித்த பாடம் கண்டேனே உன் திருப்பாதம். நாடும் நலங்களை நாடித் தருபவளே ஓங்காரி ரீங்காரி ஆங்கார காளியம்மா. நீங்காத பாவங்கள் தீர்த்திடும் மாரியம்மா. நாயென்று நம்பிய எங்களை காணுமம்மா. பூனின்ற பாதங்கள் சோர்கின்ற நேரம் அம்மா. காளியம்மா காளியம்மா பாவத்துக்கு காரணம்மா. நீ என்று தோன்ற மாறின்று நீ என்று வாயார சொல்லுமம்மா. அம்மா பாடசாமி, பாடசாமி, சங்கர், நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த தாயை எனக்கு தண்டனையை கொடுத்துட்டா. என்ன சொல்ற?
ஆமா சங்கர், அந்த பிரேமாவை கொலை பண்ணது நீ இல்ல, நான் தான். இப்போ உன்னை கொலை செய்யறதுக்கு தான் வந்தேன். ஆனா ஆனா ஓ